إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே என்னையும் உங்களையும் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்ற நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம்முடைய உயிருக்கும் மேலாக நாம் நேசிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளை ஒருவன் எண்ண ஆரம்பித்தால், அதை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தால் அதை அவனால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எத்தனையோ நிஅமத்துகள், எம்முடைய கல்வி, எம்முடைய செல்வம், எம்முடைய குடும்பம், எம்முடைய பொருளாதாரம், இப்படி அல்லாஹ் எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு மனிதன் சொந்தக்காரனாக அல்லாஹ் அதை வழங்கியிருக்கிறார். ஆனால் அந்த நிஅமத்துகளில் அல்லாஹ் சிலவற்றை சோதனையாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார். எதை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியாமத்தாக கொடுத்தானோ அதே கொண்டு அல்லாஹ் அவனை சோதிக்கவும் செய்கிறான். மனிதன் நியாமத்தாக அவனுக்கு அதை அருளிய பொழுது, அதை கொடுத்த பொழுது அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறானா? அதே நேரத்தில் அவனுக்கு அது சோதனையாக ஆக்கப்படும் பொழுது அதில் அவன் சகிப்புத்தன்மையை மேற்கொள்கிறானா என்பதை ஒரு அடியாரிடத்திலிருந்து இறைவன் பார்க்க விரும்புகிறான். இப்படி எமக்கு அருளிய அருட்கொடைகளில் பொருளாதாரம் என்கின்ற இந்த அருட்கொடை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் எமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக இந்த செல்வத்தையும் உங்களுடைய குழந்தை செல்வங்களையும் நாம் சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது, வீணும் விளையாட்டுமான இந்த உலகத்தை தான் இந்த மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த உலகம் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு இருக்கிறது, இந்த உலகத்துடைய செல்வங்கள் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு இருக்கிறது என்று இந்த பொருளாதாரத்துடைய சோதனையை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த பொருளாதாரத்தை யார் பெற்று அதை அழகிய முறையில் செலவு செய்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக யார் இதை கொடுப்பாரோ அவருக்கு எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கொடுப்பதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே உறுதியளிக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நமக்கு இதனுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சதக்கா, தர்மம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை செலவு செய்வது என்று வரும் பொழுது இன்று மக்கள் அதை யோசித்து செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் உலக காரியத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது மக்கள் அதை தாராளமாக செலவு செய்யக்கூடிய மக்களாக இன்று நாம் இருக்கிறோம். உலகத்திலே ஒரு திருமண நிகழ்வு அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் அதில் நாம் கணக்கு பார்ப்பதில்லை. இன்று திருமணங்களில் செலவு செய்யப்படக்கூடிய செல்வங்களை நாம் பார்க்கும் பொழுது 40 லட்சம் முதல் 50 லட்சம் வரை செலவழித்து ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது. அதில் ஏராளமான அனாச்சாரங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எத்தனையோ செயல்கள் அதில் செய்யப்படுகிறது. ஆனால் பள்ளிவாசலுக்காக, மார்க்க பணிக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படும் பொழுது அதில் மனிதன் சற்று யோசிக்கிறார், மனிதன் சற்று தயங்குகிறார். அவனுடைய செல்வத்தை எடுத்து கொடுப்பதில் அவனுக்கு சில தயக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சில மக்கள் அதை புறந்தள்ளிவிட்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர.
ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுடைய மதிப்பும் என்னவென்று மனிதன் தெரிந்து கொண்டால், நாம் அதை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். அதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலன்களை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்ய ஆரம்பித்து விடுவோம். இந்த உலகத்தில் இந்த உலக காரியத்திற்காக நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்தில் மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். சில நேரத்தில் அதுவும் நமக்கு கிடைத்து விடாமல் போய்விடலாம். ஆனால் அல்லாஹ்விற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுடைய பிரதிபலனையும் நாளை மறுமையில் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாத, யாரும் உங்களுக்கு துணைக்கு வராத, யாரும் உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாத அந்த நாளிலே இந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். 3வது ஜுசுவில் இருந்து நீங்கள் எடுத்து படித்தால் அல்லாஹ் செலவு செய்யக்கூடிய சிறப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே வருவார். அதில் முதலில் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களே அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தி, ஒரு விதையை போன்றது. அந்த விதையை அவர் தூவி அந்த விதையிலிருந்து எப்படி 7 கதிர்கள் வெளியே வருகிறதோ, அந்த 7 கதிர்களில் இருந்து 700 தானியங்கள் எப்படி வெளியே வருகிறதோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வருடைய உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 ரூபாயை அல்லாஹ் 7ஆக பெருக்கி 700ஆக அதற்கு உங்களுக்கு நன்மைகளை தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கும் பொழுது இது ஒரு கணக்கு தான். அல்லாஹ் நாடினால் இதை விடவும் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பான். வல்லாஹு யர்ஸுகு மையஷா, அல்லாஹ் நாடியவருக்கு ரிஸ்கை அவன் எண்ணாத புறத்திலிருந்து கொடுக்கிறான் என்று குர்ஆனில் நமக்கு சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையையும், யார் இந்த உலகத்தில் தன்னுடைய செல்வங்களை அதை செலவு செய்யாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காமல் தங்களுடைய கைகளால் அதை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வார்னிங்கை கொடுக்கிறான் குர்ஆனின் மூலமாக. உங்களுக்கான ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு நாள் வரும். அது எந்த நாள் என்றால், உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணங்கி கொள்ளும் அந்த நாளில், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கும் அந்த நாளில், மலக்குமார்கள் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நாளில், அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளுங்கள். ஏன்? அந்த நாளில் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து விடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் படுக்கையில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏன்? மரணித்ததற்கு பிறகு, கபரில் சென்று எம்மை வைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு அடியான் மலக்கிடத்திலே பேசக்கூடிய அந்த உரையாடலை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். என்ன பேசுவான் அவன்? என்னுடைய மலக்கே, இப்படி என்னுடைய இறைவனிடத்தில் நீங்கள் சென்று சொல்லுங்கள், இறைவா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு இறைவா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் செல்வத்தை சேர்த்து கொண்டு அதை நான் மூட்டை மூட்டையாக வைத்திருந்தேன். ஆனால் உன்னுடைய பாதையில் எதையும் நான் செலவு செய்யவில்லை. ஒரே ஒரு வாய்ப்பை கொடியா அல்லாஹ், மீண்டும் உலகத்திற்கு நான் சென்று என்னுடைய எல்லா செல்வத்தையும் உன்னுடைய பாதையில் கொடுத்துவிட்டு நல்லோர்களோடு நான் சேர்ந்து விடுகிறேன். ஒரு வாய்ப்பு கொடியா அல்லாஹ். எங்க கெஞ்சுவா? உலகத்துல அவ்வளவு வாய்ப்புகள் இருந்த பொழுதும் தன்னுடைய கைகளை கொண்டு செல்வத்தை தடுத்து வைத்தவன் கபரிலே எந்த விதமான ஒரு வாய்ப்புகளோ எந்த விதமான ஒரு சான்ஸோ கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் அவன் புலம்புவான். ஆனால் அவனுடைய புலம்பல் வெறும் புலம்பலாகத்தான் இருக்கும். எந்த விதமான பயனும் அவனுக்கு அளிக்காது. அல்லாஹ் சொல்லிவிடுவான், ஒரு மனிதனுக்கான தவணை முடிந்து விட்டால் அவனுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படாது என்று அவன் கபரிலே புலம்புவான். அதே நேரத்தில் நாளை மறுமையில் ஒரு மனிதன் புலம்பக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். யாருடைய இடது கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுமோ, வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹ், நாளை மறுமையில் நாம் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதுவெல்லாம் ஒரு ஏட்டிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த ஏட்டை நாளை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதை யாருடைய இடது கையில் கொடுக்கப்படுமோ அவர்கள் புலம்புவார்கள், நான் மண்ணாகி போயிருக்க கூடாதா? நான் இந்த உலகத்திலேயே மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நாள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஏடு? என்னுடைய எந்த செல்வமோ எந்த பதவியோ எந்த பட்டமோ எந்த அதிகாரமோ இந்த உலகத்தில் நான் மாளிகைகளை கட்டி வைத்திருந்தனே, இந்த உலகத்தில் விலை உயர்ந்த கார்களில் நான் பயணித்தேனே, இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்களை புகழ்களை நான் வாங்கி சேர்த்தேனே, இது அனைத்தும் இன்று எனக்கு உதவவில்லையே, கை சேதமாகிவிட்டதே என்று நாளை மறுமையில் அவன் புலம்புவான். இந்த புலம்பலையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்.
அதனால்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், ஒரே ஒரு பேரித்தம்பலத்தையாவது நீங்கள் கொடுத்து அல்லாஹுடைய பாதை, அல்லாஹுடைய அந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எமக்கு இந்த சதக்காவினுடைய சிறப்பை சொன்னார்கள். அதே நேரத்தில் இந்த சதக்காவை கொடுக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளும், சதக்காவிற்கான அந்த மசல், அதாவது உதாரணங்கள், எப்படிப்பட்ட நன்மைகளை அவன் அல்லாஹ் வழங்குகிறார் என்கின்ற உதாரணங்களும் நமக்கு குர்ஆனில் ஆர்வம் ஊட்டப்பட்டதற்கான காரணம், நாம் இப்படி எம்முடைய கைகளை கொண்ட செல்வத்தை தடுத்து விடக்கூடாது என்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக சிறந்த வரலாறுகள் எமக்கு அதனுடைய சிறப்பை உணர்த்துகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், நம்ம நினைக்கிறோம் எப்பவுமே நம்ம மார்க்க விஷயத்தை பேசும் பொழுது, சஹாபாக்களுடைய வரலாற உதாரணத்தை எடுத்து நம்ம பேசும் பொழுது நம்ம மக்கள் நினைக்கிறது என்னன்னா, அவங்களாம் சஹாபாக்கள், அவங்களாம் சொர்க்கத்திற்குரியவர்கள், அவங்களாம் அப்படி வாழ்ந்தாங்க, நம்ம அப்படி வாழ முடியுமா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்தஸ்திலோ சொர்க்கத்திலோ அவர்கள் உயர்ந்தவர்கள், சொர்க்கம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, அவர்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்வி, ஞானத்தில், அறிவில் அனைத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உலக ரீதியாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்று நாம் வாழ்கிறோமோ அதை விட மோசமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு 3 வேளை எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுறோம், நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு சொத்து இருக்கு, எத்தனையோ நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கா. ஆனால் அந்த சஹாபாக்கள் ஒரு வாய் சாப்பாடு இல்லாமல் தவித்திருக்கிறார்கள், பல நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ சேதங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ துன்பங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அவருடைய இலக்கு சொர்க்கமாகத்தான் இருந்தது. நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அல்லாஹ் இன்னைக்கு வச்சிருக்கான். ஆனால் நாம் இன்று அல்லாஹுடைய பாதையில் எவ்வளவு செலவு செய்யறோம், அல்லாஹ்வுடைய பாதை நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல நம்ம முன்ன வைக்கணும். அதனால சஹாபாக்களோடு ஒப்பிட்டு அவங்களாம் இப்படி செஞ்சாங்க, நம்ம இப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, சஹாபாக்களுடைய வாழ்வை அல்லாஹ் எனக்கு முன்மாதிரியாக ஆக்கி வச்சிருக்காங்க. அவர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதில் இருந்த படிப்பினை நீங்கள் பெறுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஈமானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்திலேயே அவர்கள் தான், சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்கள் எப்படி தானம் செய்தார்கள் என்பதற்கு குர்ஆனிலும் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறார். அதே நேரத்தில் ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளை இங்கே நான் பகிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர், இவர் ரோம் நாட்டை சார்ந்தவர், அர்-ரூமி என்று அழைக்கப்பட்டவர். இவருடைய தந்தை மிகப்பெரிய ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு மன்னர். பிற்காலத்தில் ஒரு போரிலே இவருடைய தந்தை மரணித்து விடுகிறார், கொல்லப்படுகிறார். சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அடிமையாக பல ஊர்களில் இவர் விற்கப்பட்டு கடைசியாக மக்காவில் இவர் அடிமையாக விற்பனைக்கு வருகிறார். இப்ப மக்காவில் ஒருத்தர் இவரை அடிமையா வாங்கி அவருக்கு கீழே அடிமையா இருக்காங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய பணியை வீரியமாக செய்த அந்த நேரம், இஸ்லாமிய அழைப்பு பணியை வீரியமா செஞ்சிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப இந்த அழைப்பு பணி சுஹைப் ரலியல்லாஹுடைய காதிற்கு சென்று அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றவுடன் அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருகிறது, முஹம்மது ரசூல் அவர்களே, நீங்களும் உங்கள் தோழர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விடுங்கள் என்ற கட்டளை வருது. இப்ப சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பதுங்கி சில பேர் போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓப்பனா சேலஞ்ச் விடுறாங்க, நான் இங்கதான் இருப்பேன், என்கிட்ட வந்து யாரெல்லாம் என்ன பண்ணலாம், சண்டைக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்ன தடுத்துக்கலாம் அப்படின்னு வீரமா வெளிப்படையா சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் போறாங்க. இப்ப இந்த நபி தோழரும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஆசை இவருக்கு வருது. இப்ப இவர் அந்த ஊரை விட்டு கிளம்பும் பொழுது அங்கே உள்ள குறைஷிகள் இவரை பிடிக்கிறாங்க, பிடிச்சு கேட்கிறாங்க, இந்த மக்காவிற்கு வரும்பொழுது நீங்க ஒரு அடிமையா வந்தீங்க, எந்த விதமான காசும் இல்ல, ஒரு பரதேசியா இந்த மக்காவிற்கு நீங்க வந்தீங்க, இங்க வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இந்த காசை ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு போய் மதீனாவில் கொடுத்து உங்க சகோதரருக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சிடலாம், அங்க ஒரு எங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை அங்க உருவாக்கிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா, அப்படி விட மாட்டோம் உங்களை அப்படின்னு பல நாட்கள் சிறையில போடுறாங்க. போட்டு கடைசியா அவர் உடலான்னு நினைக்கும் பொழுது ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, ஒண்ணு இந்த மக்காவுடைய நகரத்தில் நீ இருந்துக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, மதீனாவுக்கும் நீ அலோவ் பண்ண மாட்டோம், அப்படி இல்ல நான் மதீனாவுக்கு தான் போவேன் அப்படின்னா நீ என்னென்ன சம்பாதித்தாயோ அதையெல்லாம் இடத்துக்கு ஒப்படைத்து விட்டு நீ மதீனாவிற்கு செல். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல,
இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னுடைய நபியை பார்ப்பதுதான் இந்த செல்வங்களை விட சிறந்தது, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் எனக்கு இந்த இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே எல்லா செல்வத்தையும் ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துருச்சு, இப்படி ஒரு நபித்தோழர் ஒரு லாபமுடைய ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு இப்படி ஒரு நபித்தோழர் வராரு அப்படின்ற அந்த வஹி அறிவிப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காத்துட்டு இருக்காங்க. டெய்லி மதீனாவுடைய எல்லையில போய் பார்க்கிறாங்க, யாராவது வராங்களான்னு. இப்போ ஒரு நாள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் அவரை கட்டி தழுவி சொன்னார்கள், சுஹைபே, லாபமான ஒரு வியாபாரத்தை நீ செய்து விட்டாய். உன்னை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் பக்ராவை எடுத்து படித்து பாருங்கள். வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்தாத்தில்லாஹ். மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த முகத்திற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்திற்காக தங்களையும் விற்கக்கூடியவர்கள். மறுமை நாள் அழியும் வரை சுஹைப் ரலியல்லாஹுடைய அந்த சிறப்பு குர்ஆனில் பேசப்படும். எதற்காக விற்றார் தன்னை? எதற்காக செல்வத்தை இழந்தார்? அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் என் தூதரோடு நான் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து சிரிப்பானே, அல்லாஹ் என்னை பார்த்து பேசுவானே, அந்த இன்பத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அற்ப செல்வத்தை விட்டு கொடுத்தவர். அடுத்ததாக சூரத்துல் பக்ராவில் இன்னொரு வசனம் அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் அழகிய கடன் கொடுப்பது? மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக யார் கடன் கொடுப்பது, அழகிய கடன் கொடுப்பது. இந்த வசனம் இறங்கிய உடனே ஒரு நபித்தோழர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னிடத்தில் கடன் கேட்கிறானா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்வான், வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் செல்வ செழிப்புடையவன், நீங்கள் தான் ஏழை என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது உங்களுடைய காசோ சொத்தோ. ஆனா அல்லாஹ் கடன் கேட்கிறானா, இது எப்படி? இது நபித்தோழர் வராங்க. ஆமா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ் வந்து கடன் கேட்கிறான். அப்பனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னிடத்தில் 2 தோட்டங்கள் இருக்கிறது, ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட பேரித்த மலங்களை கொண்ட தோட்டம். அன்னைக்கு அதுதான் பெரிய சொத்தா இருந்துச்சு, பேரித்தம்பழம் தோட்டம்ங்கிறது பெரிய சொத்து. என்ற 2 தோட்டம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பேர்ல அல்லாஹ்வுடைய அந்த கடன் கேட்கிறான் பாருங்க, அதற்காக நான் ஒரு தோட்டத்தை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தோட்டத்துக்கு போறாங்க. அவருடைய குடும்பத்தார்கள் தோட்டத்திற்குள் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியே என்று சொன்னார்கள், என் குடும்பத்தார்களே நீங்கள் வெளியே வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இந்த தோட்டத்தை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனத்திற்காக இவ்வளவு பெரிய செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் விட்டு கொடுத்தார்கள். இதுவும் சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அதே நேரத்தில் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 2 நபித்தோழர்கள், அபூபக்கரும் வ உமரும் ஃபில் ஜன்னா, இருவரும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற சிறப்பை பெற்றவர்கள். இந்த இருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு போட்டி போட்டுக் கொள்றாங்க. ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு போருக்காக வந்து ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. இந்த போருக்கு நம்ம போறோம், இதற்கான தேவையான செலவுகளை யார் ஏற்றுக்கொள்வது, இதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, பொருளாதார உதவி செய்யுங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது எப்போதுமே யார் ஓடி வருவாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருவாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, இந்த வாட்டி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் அவர்களே, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள்? கொஞ்சம் பொருளை நான் விட்டு வந்திருக்கேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. அடுத்ததாக வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா செல்வத்தையும் எடுத்து வந்து முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அதே கேள்வியை கேட்டார்கள், எதை நீங்கள் விட்டு வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. இப்போ உமர் சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, உங்களை ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதில் உங்களை முந்தவே முடியாது என்னால், உங்களை முந்துவதற்கான முயற்சி செய்கிறேன், ஆனால் முந்த முடியவில்லை என்னால் என்று இப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தார்கள். அடிப்படையாக இருந்ததின் நோக்கம் சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய அந்த இன்பமே நான் பெற வேண்டும், அதான் இலக்கா இருந்துச்சு. இப்ப இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், இதே போன்று நம்ம இடத்துல என்ன கேட்கல, உங்க வீட்டை எழுதி வைக்கணும் நீங்க வந்து கேட்கல, உங்களால முடிஞ்ச ஏதோ கொஞ்சம் செய்யுங்க, பள்ளியாசல் வேலை நடக்குது, ஏதோ முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
இப்ப நம்ம முடிஞ்சதே நம்மளால கொடுத்து என்ன பண்ணலாம், நம்மளால கொடுக்க முடியும். அல்லாஹ் நமக்கு அந்த நியமத்தை கொடுத்திருக்கான், கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சில மக்கள் கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க, கொடுப்பது தயங்குறாங்க. ஒரு மிஸ்கின் வந்து கேட்கும் பொழுது அந்த மிஸ்கின் கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. அந்த மிஸ்கினை பார்த்து இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், கை கால நல்லா தானே இருக்கு, பொழைச்சு சம்பாதிக்கலாமே, இப்படி கேட்கிறது. அதே மாதிரி வந்து முகத்தை திருப்பி கொண்டு இல்ல வீட்டுக்கு வந்தா கதவை அடைக்கிறது, இது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தை இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிறப்புகளை சொல்றான். 10 ரூபா கொடுக்கறதுனால ஒண்ணு பெருசா ஆயிரம் போறது இல்ல. நீங்க வெறும் 10 ரூபா நினைக்கிறீங்க, வெறும் 100 ரூபா நினைக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுத்தமான செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவருடைய அந்த செல்வத்தை அல்லாஹ் வலது கையில் வாங்கிக் கொள்கிறான். ஒரு குதிரையினுடைய குட்டியை நீங்கள் எப்படி வளர்ப்பீர்களோ அது போன்ற அந்த செல்வத்தை அல்லாஹ் மலையளவு வளர்த்து விடுகிறார். நாளை மறுமையில பார்ப்பீங்க அந்த பிரதிபலனை. மறுமையில மீசான் தராசுல நம்முடைய நன்மையும் தீமையும் அளக்கப்படும். அந்த நாள்ல அல்லாஹ் சொல்றான், கடுகளவு உங்க பாவம் நன்மையோட கூடிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு சாப்டர். அதே மாதிரி உங்களுடைய நன்மைகள் பாவமோடு ஒரு கடுகளவு உயர்ந்து விட்டால் நீங்கள் சொர்க்கவாசியராக விடுவீர்கள். நாளைக்கு இந்த மீசான் தராச நிரப்பக்கூடிய ஒன்றாக இந்த சதக்கா இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சாதாரண நினைக்கிறோம் 10 ரூபா கொடுக்குறது, இன்னைக்கு அந்த விலை நமக்கு தெரியாது, இங்க தெரியாது, இந்த உலகத்துல நமக்கு தெரியாது. நம்ம கொடுத்துட்டு கடந்து போயிருவோம். ஒரு பள்ளியாசலுக்காக நம்ம 100 ரூபா கொடுத்துருப்போம், நம்ம எப்ப கொடுத்தோம் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம கடந்து போயிருவோம். ஆனால் நாளை மறுமையில் மிகப்பெரிய பிரதிபலனை ஈட்டு கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ முதலீடுகளை செய்யக்கூடிய நாம், எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்யக்கூடிய நாம், மறுமைக்கான முதலீடு என்ன, மறுமைக்காக நாம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறோம், அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே, என்றால் ஒரு நாள் நாம் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்திருக்கிறோமா, நன்றி செலுத்தியிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக சதக்கா கொடுக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். சூரத்துல் பக்ரா என்கின்ற அதே அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். சதக்காவை நீங்கள் கொடுக்கும் பொழுது எது மாதிரியான ஒழுங்குமுறைகள் உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் பட்டியல் போடுறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், செல்வத்தை நீங்கள் கொடுத்து விட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டாதீர்கள், இஹ்லாஸோடு கொடுங்கள். 1 ரூபா கொடுத்தாலும் அதை இஹ்லாஸோடு செய்யுங்கள். இன்னைக்கு பெரும்பான்மையான ஊர்கள்ல நம்ம ஜும்மாக்கு போகும்போது பெரும்பான்மையான ஊர்களில் என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேன் கொடுத்திருப்பாரு, ஒரு லைட் கொடுத்திருப்பாரு, அந்த லைட்ல அவர் பேர் போட்டிருக்கும், ஸ்பான்சர்ட் பை. நீ பார்க்கிறோம். இப்படி நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தும் அது நாளை மறுமையில் தூசிகளாக மாற்றக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய செல்வம் போயிருச்சுன்னா அப்ப அதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்ப அல்லாஹ் சொல்றா, கொடுத்துட்டு சொல்லி காட்டாங்க, இவ்வளவு கொடுத்த மறைவா வச்சுக்க, மறைச்சு வச்சுக்க, உள்ளத்துல வச்சுக்க, வலது கரத்துல கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணிக்க. இப்ப சொல்லி காட்டினா உன்னுடைய செல்வம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்றாவது அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, அதே மாதிரிதான் மனிதன் பார்க்க வேண்டும் என்பதாக செலவு செய்வது. இதே ரெண்டுமே ஒட்டுனதுதான், ஒரே சப்ஜெக்ட் தான். மனிதன் என்னை புகழ வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, சதக்கா செய்யாதீங்க. அதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு வழுக்க பாறை இருக்கு, ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாறத்துல சில மண் இருக்கு. மழை பெஞ்சா அந்த மண் எப்படி அடிச்சுட்டு போயிருமோ அது மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா செல்வமும் அடிச்சுட்டு போயிடும். ஒரு மனுஷன் என்னை புகழணும்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி உதாரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப பிற மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று இந்த துளி அளவு கூட இந்த பெருமை உள்ளத்தில் வந்து விடக்கூடாது. மூன்றாவது, சதக்காவை மறைத்து செய்தல். சொர்க்கத்துடைய நிழல்ல அவன் நிழல் கிடைக்கும் யார் சதக்காவை மறைத்து செய்தார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரவில் தானம் செய்த ஒரு ஹதீஸ்ல முன்னாடி பேசியிருக்கேன், மீண்டும் சொல்ற சுருக்கமா. ஒரு மனிதர் என்ன பண்ணார் அப்படின்னா, 3 நபர்களுக்கு இரவுடைய நேரத்துல மறைச்சு என்ன பண்றாரு, சதக்கா செய்யறாரு. அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, காலையில அந்த சதக்காவை செஞ்சா யாராவது பார்த்து நம்மளை புகழ்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய சதக்கா வீணாயிரும் சொல்லிட்டு இரவுடைய நேரத்துல எடுத்துட்டு போறாரு. ஒரு நாள் இரவு கொண்டு போய் என்ன பண்றாரு, ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. காலில் பார்த்தா மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, ஒரு திருடன் கையில காசு கிடைச்சிருச்சே. இவருக்கு மனசு வேதனை. இவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், ஆனா அந்த செல்வம் போய் சேர்ந்தது தவறான கைகள். இரண்டாவது இரவு என்ன பண்றாரு, இன்னொரு சில பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு திரும்பி போறாரு. போய் பார்த்தா இன்னொரு மனிதன் இருக்கா, அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பெண் விபச்சாரியான ஒரு பெண், இவருக்கு கையில காசு கிடைச்சிருச்சே அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. திருப்பி அவர் மனசுல ரொம்ப வருத்தம், என்னடா அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம கொடுக்கிறோம், இப்படி ஆயிருதே அப்படின்ற ஒரு வருத்தம். மூன்றாவது நாளுடைய இரவும் என்ன செய்கிறார், அதே மாதிரி செய்கிறார்.
மூன்றாவது நாள் காலையிலும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு செல்வந்தனுடைய, அதாவது ஒரு கஞ்சனுடைய கையில காசு கிடைச்சிருச்சு, ஒரு செல்வந்தனுடைய கையில காசு கிடைச்சிருச்சு, இவர் கஞ்சனாச்சே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த 3 இரவு அவர் செய்தாரு. எந்த இஹ்லாஸோடு செய்தார்? மக்கள் என்னை புகழக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் இருக்கான அந்த பிரதிபலன் கிடைச்சா எனக்கு போதும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த இஹ்லாஸ் இருக்கு பாருங்க, அந்த இஹ்லாஸ் அல்லாஹ் வீணாக்கல. அந்த 3 நபர்களும் அந்த செல்வங்களை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு திருடன் அவன் தொழிலை விட்டான், விபச்சாரி அந்த பாவத்திலிருந்து மீண்டால், எவன் ஒருவர் செல்வத்தை கஞ்சம் பிடித்து வைத்திருந்தானோ அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய ஆரம்பித்து விட்டான். இப்ப எண்ணம் தான் மேட்ரு, நியத்து தான் மேட்ரு. கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய பாதையை கொடுக்குறோம், அது கண்டிப்பா அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற உறுதியோட நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. கடைசியா ஒன்று, நல்ல பொருள்களை செலவு செய்யுங்க. இது நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இருக்கிறதுல எது கிழிஞ்ச துணி, இருக்கிறதுல எது பழைய சோறு, இருக்கிறதுல எது உடஞ்ச பொருள், அதை எடுத்து மிஸ்கின் கொடுப்போம் அப்படின்னு இப்படி செய்யாதீங்க. நல்ல பொருளை கொண்டு நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த பொருளுக்கான பிரதிபலன்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு மிஸ்கின் இடத்தில் வந்தால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லனா அப்புறமா வாப்பா, அப்புறம் வாங்கிக்கப்பா, இப்படி அழகிய வார்த்தையில சொல்லி அவரை அனுப்பிவிடுங்கள். அதை விட்டுட்டு அவருக்கு பேர் நம்ம அட்வைஸ் பண்றோங்கிற பேர்ல நீங்க கை கால் நல்லாதானே இருக்கு, ஏன் சம்பாதிக்க மாட்டேங்கிற, இது போன்ற வார்த்தைகளை கொண்டு உங்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள், செல்வங்களை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஒழுங்குமுறைகளை இந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதமும் அதற்கான மாதமா தான் இருக்கு, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதற்கான தயாரிப்புகளை நீங்கள் இப்படியே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்கா செய்யக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் உரையில் சதக்காவினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இரண்டாவது உரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், இந்த அல் ஃபுர்கான் ஜுமா பள்ளிவாசலின் மூலமாக ஏராளமான பணிகள் நடந்து வருகிறது. இரவு தொழுகை, அதே நேரத்தில் ரமலானில் ஏராளமான பணிகள், தாவா பணிகள், இது போன்ற எத்தனையோ பணிகளை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். இப்போ ரமலான் வரக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கிறதின் காரணத்தினால் வெறும் ஒரு மாதம் தான் இருக்கு. அந்த ரமலானுக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்திலே நிர்வாகிகள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை செய்து அதை முடிவெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பள்ளிவாசலுக்கென்று சில தேவைகள் இருக்கிறது, அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் நாடி இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சதக்கத்துல் ஜாரியா என்ற ஒரு நிரந்தர தர்மம் ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்திற்கு பிறகும் அவருக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் அதிகம் கொடுங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, என்னன்னா ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்கிறது. 2 அவனை விட்டு உடனடியாக பிரிந்து விடுகிறது, 1 அவனோடு அந்த கபரில் தங்கி விடுகிறது என்று சொல்வார்கள். அந்த 2 என்னவென்றால், எந்த 2ற்காக இந்த உலகத்தில் நாம் போராடி இரவும் பகலும் ஓடி உழைத்தோமோ அந்த 2ம் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது. 1 பொருளாதாரம், 2வது குடும்பம். இந்த 2யுமே கட்டி காக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எடுக்கிற முயற்சி இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. ஆனா உண்மையான அந்த வாழ்க்கையில் இந்த 2ம் நிலைப்பதில்லை. இது நிலைக்கிறது என்றால் அவனுடைய அமல்கள் மட்டுமே அந்த கபரில் நிலைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய கபறுகளை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். எதை கொண்டு என்றால் இது போன்ற சதக்காக்களை கொண்டு, நல்ல காரியங்களை கொண்டு. அதன் அடிப்படையில் ரமலானுக்கு முன்னால் உங்களால் முடிந்த செல்வத்தை இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுத்து உதவுமாறு உங்களிடத்தில் கோரிக்கையோடு நான் வைத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் 2வதாக சிறிய விஷயம் என்னவென்றால், எப்பொழுதுமே ரஜபுடைய மாதமும் ஷாபானுடைய மாதமும் வந்துவிட்டால் அதை தொடர்ந்து பிதஅத்துகள் வருவதையும் வழக்கமாயிருச்சு. ரஜபுடைய மாதத்துல ஏற்கனவே ஒரு பிதஅத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க சில பள்ளிவாசல்கள்ல. இப்ப ஷாபான் வந்துட்டா அடுத்த ஷபே பராத்துன்னு சொல்லி இன்னொரு பிதஅத் தொடங்கிடும். இப்ப இது போன்ற பிதஅத்துகள், மூட பழக்க வழக்கங்களை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம தாவாவுடைய அந்த முக்கியத்துவத்தை பத்தி பேசுவோம். தாவா என்பது 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம கொடுப்பது, இது நம்ம வழக்கமா செய்யற ஒண்ணு. ஆனால் நம்மளோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை சரியாக கற்று அறியாமல் இருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நாம் எல்லாம் இஸ்லாமை சரியான முறையில் ஏதோ ஒரு அளவு புரிந்திருக்கிறோம். நீங்களும் நானும். நமக்கு பித்அத் எது என்று தெரியும், சுன்னத் எது என்று தெரியும். அதன் அடிப்படையில் இந்த பித்அத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் இன்னும் நாம் வீரியமாக இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத ஒன்று, இதுவெல்லாம் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒன்று என்பதை சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் பித்அத்துகளை ஒழிப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒரே கொள்கையின் கீழ், குர்ஆன் சுன்னா என்கின்ற ஒரே அடிப்படையின் கீழ் அனைவரையும் ஒற்றுமையாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் குர்ஆன் சுன்னா என்கின்ற இந்த இரண்டு ஆதாரங்கள் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.